ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான 7 டிப்ஸ் பார்க்க போகிறாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். சூப்பரான ஆர்கனைசர் பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி 1/2 லிட்டர் ஜூஸ் பாட்டில் இருந்தால் ரேப்பர்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதனுடைய வாய்ப்பகுதியில் மட்டும் இந்த மாதிரி கலர் டேப் இருந்தால் போட்டு ஒட்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், நான் 4 பீஸ்லேயுமே கலர் டேப் போட்டு ஒட்டி விட்டுட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த 4 பீஸையும் வச்சு அளவெடுத்து நம்ம இந்த அட்டையை கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிக்கோங்க அட்டையை. அதை கம் போட்டு ஒட்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கிளாத் கட் பண்ணிவிட்டு அந்த கிளாத்தை இந்த அட்டையில் இந்த மாதிரி நான் ஒட்டுற மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கார்னரில் இந்த மாதிரி கிளாத்தை கட் பண்ணி விட்டுட்டு ஒட்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பிளாஸ்டிக் பாட்டிலுடைய 4 பகுதியையும் இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான அழகான ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இதில் நீங்கள் மேக்கப் செட்லாம் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி பென்சில், கலர்ஸு, கம் இதெல்லாம் கூட போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்திருக்கேன். இந்த டப்பா பார்த்திங்கன்னா மூடி இல்லை, மூடி உடஞ்சி போயிடுச்சு. ஸோ டப்பா மட்டும்தான் இருக்குது. ஸோ இதை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க யூஸ் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி மூடி இல்லாத பாத்திரங்களுக்கு நீங்கள் மூடியாக பிளாஸ்டிக் கவரை யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நான் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி பவுல் அந்த கவருக்குள்ளே வச்சுட்டு மேலே ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுருங்க. போட்டு விட்டுட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த கவரெலாம் சிசர் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க. உங்களுக்கு அப்படியே வைக்கணும்னா வைக்கலாம். ஆனால் அது ரொம்ப நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. அதனால் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. பார்க்கவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். பாருங்கள், நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா கவர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு காமிக்கிறேங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், நீட்டாகவும் இருக்குது. ஸோ இனிமேல் மூடி இல்லை அப்படின்றதால டப்பாவை யூஸ் பண்ணாமல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஸோ இந்த மாதிரி வெஜிடபிள்ஸை போட்டு கவர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது பிளாஸ்டிக் டப்பாவுக்கு மட்டும் இல்லைங்க, சில்வர் பாத்திரங்களுக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்திருக்கேன். தண்ணி பாட்டில் தாங்க இது. இந்த தண்ணி பாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாங்க. இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கர் எடுத்துக்கோங்க. மார்க்கர் எடுத்துட்டு இந்த பாட்டிலுடைய மேல் பகுதியில் இந்த மாதிரி நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டு கத்தியை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிட்டு நம்ம எப்படி மார்க்கர் யூஸ் பண்ணி மார்க் பண்ணமோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இந்த மாதிரி கட் போட்டு விட்டுருங்க. அடுத்தது அந்த பிளாஸ்டிக் பாட்டிலுடைய சென்டர் போர்ஷன்ல இந்த மாதிரி நம்ம மேல மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதே ஷேப்ல கொஞ்சம் சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்க, இந்த மாதிரி ஒரு சைட்ல மட்டும் விட்டுட்டு அந்த பாட்டிலுடைய 3 சைட்லயுமே நான் மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்ச பிறகு கத்தியை யூஸ் பண்ணி இந்த மாதிரி அந்த போர்ஷன் அந்த கட் பண்ணி வச்சுக்கோ இல்லைங்களா, அந்த போர்ஷனை மட்டும் கொஞ்சம் வெளிப்பக்கமா எடுத்து விட்டுருங்க. ஸோ அப்பதான் நம்மளுக்கு யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்குங்க. இதே மாதிரி கீழே சென்டரா கட் பண்ணிக்கோ இல்லைங்களா, அந்த போர்ஷனையும் வெளிப்பக்கமா கத்தியை யூஸ் பண்ணி எடுத்து விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமா மடிச்சு விடுங்க, அவ்வளவுதான். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு ஸ்ட்ராங்கான கயிறு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த கயிறை தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி ஹேங் பண்ற மாதிரி அந்த பாட்டிலுடைய மேல் பகுதியில கட்டி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நான் பேங்கிள்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்க போறேன். பாருங்க, ஒரு சைடுல மட்டும் விட்டுருங்க. ஏன்னா நம்ம ஹேங் பண்ணி யூஸ் பண்ணும்போது ஒரு சைடே யூஸ் பண்ண முடியாது இல்லைங்களா, அதனால ஒரு சைடு விட்டு மற்ற 3 சைடையும் நம்ம ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. மேல இருக்கக்கூடிய அந்த போர்ஷன்ல பாத்தீங்கன்னா பேங்கிள்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். சென்டரா பாத்தீங்கன்னா ஏர் பேண்ட்ஸ், அதுக்கப்புறம் செயின், இது எல்லாத்தையுமே நம்ம ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இந்த மாதிரி நம்ம ஹேங் பண்ணி யூஸ் பண்ணும்போது எந்த கலர் ஏர் பேண்ட் எங்க இருக்கு, எந்த பேங்கிள்ஸ் எங்க இருக்கு அப்படின்றத அழகா சூஸ் பண்ணி எடுக்க முடியுங்க. யூஸ் பண்றதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்குங்க. பாக்குறதுக்கும் ரொம்ப நீட்டா அழகா இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்பர் 6ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஃப்ரிட்ஜில் பூவு, பழம் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் ஸ்டோர் பண்ணி வைப்போம். வெஜிடபிள்ஸ், மாவு, பால் எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் தான் போட்டு ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஸோ எல்லா பொருட்களையும் வைக்கிறதால பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி உங்கள் ஃப்ரிட்ஜில் ஏதாச்சும் ஸ்மெல் வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி பெரிய சைஸில் ஒரு ஆனியன் எடுத்துக்கோங்க. அந்த ஆனியனை தோல்லாம் நம்ம நார்மலாக எப்பவும் உரிக்கிற மாதிரி உரிச்சிட்டு 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்துருக்க ஆனியனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2ஆக கட் பண்ணி எடுத்துருங்க. 2ஆக கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம கட் பண்ணியிருக்க அந்த ஆனியனை அப்படியே தனித்தனியாக ஃப்ரிட்ஜில் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருங்க. நான் ஒரு பீஸை பார்த்தீங்கன்னா அந்த மாவுக்கு மேலே வச்சிட போகிறேன். அடுத்த பீஸை கீழே வச்சுக்க போகிறேன். உங்களுக்கு எந்த இடத்துல ரொம்ப ஸ்மெல் வருதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல இந்த மாதிரி
ஆனியனை வச்சு விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாகவே இருக்கக்கூடிய பேட் ஸ்மெல் எல்லாத்தையுமே இந்த ஆனியன் வந்து அப்சர்வ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அடுத்த நாள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஸ்மெல்லுமே இருக்காது. நம்ம எப்பவும் யூஸ் பண்ணுற மாதிரி நார்மலாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க ஃப்ரிட்ஜ். உங்களுக்கு தேவைப்பட்ட ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4க்காக நான் வந்து காலியான கோல்கேட் பேஸ்டுடைய டியூப் எடுத்திருக்கேன். அந்த டியூபுடைய மேல் பகுதியை கட் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, நான் வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டேன் நல்லா. இப்போ நம்ம இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த டியூபுடைய ஒரு சைடில் இந்த மாதிரி யூ ஷேப்பில் கட் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, நல்லா வந்து கொஞ்சம் ஆழமாகவே யூ ஷேப்பில் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு மறு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக ஹோல்ஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் அந்த டியூபை மடித்து இந்த மாதிரி சின்னதாக கட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஹோல்ஸ் கிடைச்சிருங்க. அந்த ஹோல்ஸில் இந்த மாதிரி ஒரு கனமான நூலாக எடுத்து கட்டி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம ஏர் பின்ஸ், சேஃப்டி பின்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசரை யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுத்துருக்க அந்த ஏர் பின்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டியூபுடைய ஒரு சைடில் இந்த மாதிரி நான் இன்சர்ட் பண்ணி விட்டுட்டேன். அடுத்தது நான் வந்து சேஃப்டி பின்லாம் எடுத்திருக்கேன். இந்த சேஃப்டி பின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டியூபுக்குள்ளே போட்டு விட்டுட்டேன். பாருங்க, நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஏர் பின்ஸ் கூட இதுக்குள்ள நான் இன்சர்ட் பண்ணி விட்டுருக்கேன். பெரிய சைஸ் சின்ன சைஸ் ரெண்டுமே பண்ணி விட்டுருக்கேன். இன்னுமே நிறைய ஒரு 20 ஏர் பின்ஸ் வந்து இதில் நீங்கள் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. சேஃப்டி பின்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 சேஃப்டி பின்ஸ் வரலும் நீங்கள் தாராளமாக நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த சேஃப்டி பின்னும் ஏர் பின்னும் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி நம்ம தொலைச்சிருவோம், எங்கே வச்சிருக்கோன்றதே மறந்துடுவோம். ஸோ வந்து அடிக்கடி தேடிட்டே இருப்போம். இந்த மாதிரி நீங்கள் அழகாக ஸ்டோர் பண்ணி ஏதாச்சும் ஒரு இடத்துல ஹேங் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓல்டு பேங்கிள்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய பேங்கிள்ஸ். ஸோ இந்த பேங்கிள்ஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நான் வந்து கலர் டேப் எடுத்திருக்கேன். அவ்வளோதாங்க. இந்த பேங்கிள்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து 3 வச்சுக்கோங்க. அடுத்தது 2 1 இதே மாதிரி மேலேயும் வந்து 2 1 சொல்லிட்டு பேங்கிள்ஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. கலர்ஸ் வந்து நான் வைக்கிற மாதிரி மாற்றி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் வந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்க மாதிரி இந்த கலர் டேப்பை போட்டு இந்த வலையில வந்து நம்ம ஒட்டி விட்டுடலாம். பாருங்க, இந்த மாதிரி நீங்க டேப் போட்டு ஒட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஹோம் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் நம்ம வீட்லயே ரெடி பண்ணிக்கலாங்க. பாருங்க, நான் வந்து எல்லாத்தையுமே வந்து எப்படி வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சோமோ அதே மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய அழகான வால் ஹேங்கிங் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு நீங்க வால்ல ஏதாச்சும் ஒரு இடத்துல நீங்க ஹேங் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குங்க, ரொம்ப நீட்டாவும் இருக்கும். டெக்கரேஷன்ஸ்க்கு இந்த மாதிரி நம்ம வேஸ்டா இருக்கக்கூடிய தூக்கி போடக்கூடிய பேங்கிள்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பேங்கிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து எப்படி அழகா ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது அப்படின்றது தாங்க பார்க்க போறோம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் எடுத்துருக்கிறது சணல் கயிறுங்க. இந்த மாதிரி சணல் கயிறு இல்ல வேற ஏதாச்சும் ரோப் இருந்தா கூட எடுத்துக்கோங்க நீங்க. நான் வந்து சின்ன சைஸ் பேங்கிள்ஸ் தனியாகவும் பெரிய சைஸ் பேங்கிள்ஸ் தனியாகவும் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி பெரிய சைஸ் பேங்கிள்ஸை ஃபஸ்ட்டு அந்த ரோப்புக்குள்ளே போட்டு ரோப் தேவையான அளவுக்கு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாட் போட்டு விட்டுக்கோங்க. இதே மாதிரி சின்ன சைஸ் பேங்கிள்ஸையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துருக்க அந்த சரடை அந்த வளையலுக்குள்ளே விட்டு இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய சரடை நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்கள் உங்கள் கையில் எவ்வளோ பேங்கிள்ஸ் இருந்தாலும் அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி நாட் போட்டு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் பிளாஸ்டிக் கண்டெய்னர் ஏதாச்சும் எடுத்துக்கோங்க. நான் வந்து பிளாஸ்டிக் பாக்ஸ் ஒன்று எடுத்திருக்கேன். அந்த பாக்ஸ்க்குள்ளே இந்த வளையெல்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பாக்ஸ்க்குள்ளே இந்த மாதிரி நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பேங்கிள்ஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கும்பொழுது எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கிறதால டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. அப்படியே நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.